8 × 6 போட்டுக்கோங்க. 48. எப்படி பார்த்தாலும் 5 லட்சம் ரூபா. 5 அதுல ஒரு 3 8. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்த பார்த்தீங்களா 60,000. எப்படி பார்த்தாலும் சாலிடா நான் சொல்றது 3 பறிக்கு 9 லட்சம் ரூபாய் ஈஸியா எடுத்துடலாம். நீங்க வந்து வருஷத்துக்கு 4 பறி பறிக்கலாம். இன்னொரு பறி வேற எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த நீங்க ஒரு பறி எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 13 லட்சம் ரூபாய். மாசம் 1 லட்சம் ரூபாய் இந்த கருவேப்பிலை விவசாயத்துல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு நடலாம், எத்தனை கண்ணு நட்டு எப்படி பலன் பெறலாம், அதுக்கு என்ன மருந்துகள் பயன்படுத்தலாம், எத்தனை லட்சங்கள் லாபம் எடுக்கலாம். முதல்ல சட்டி கலப்பை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 42 கலப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 42 கலப்பை ரொட்டவேட்டரை வச்சு 2 முறை ரொட்டவேட்டரை வச்சு அடிக்கிறோம். அப்புறம் வந்து தரை வந்து சமமாயிருமா. அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம் தான் போடணும். ஏன்னா நீங்க தண்ணி பாய்ச்சலாம். ஏன்னா தண்ணி பாய்ச்சறது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஏதோ 100ல் ஒரு 10 பேர் 20 பேரை தான் சொல்லி கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் பொறாம பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. பொறாம பிடிச்சிக்கின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காம நம்ம செடியை பார்த்து அவனுக்கு வந்துடும், அவன் வந்துருச்சுன்னா அவன் குடும்பத்தை ரன் பண்ணிடுவான், அவன் பணக்காரன் ஆயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு அதையும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி படிச்ச இளைஞர்கள் வாரான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி செடி வைக்கணும்பா, இப்படி வச்சேன்னா இப்படி வரும்பான்னு சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் அது கருதாகுது பார்த்தீங்களா. அந்த கருதாகும் போது அதை வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டாங்க. 2 அடி இருக்கணும். அப்படிங்கிற போது ஒரு ஏக்கருக்கு 8500 கன்று வருது. நீங்க எப்படி பார்த்தாலும் அந்த 8500 கன்று வச்சுட்டீங்க. ஃபர்ஸ்ட் இயற்கை உரம், அதாவது இயற்கை உரம் வந்து எப்படின்னு தெரியும், மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், மண்புழு உரத்தை கொடுக்குறீங்க. வருஷத்துக்கு 4 முறை கருவேப்பிலை வந்து நீங்க பறிச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 8500 கன்று வைக்கலாம். அந்த 8500 கன்று வைக்கும் போது 9 மாசத்துல உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த கருவேப்பிலையை பறிக்கலாம். அந்த 9 மாசத்துல பறிக்கும் போது 1 டன் கருவேப்பிலை உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். அடுத்து ஒரு 3 மாசம் கேப் விடுங்க. அதுக்கடுத்து அப்படியே நீங்க தளருக்கு இதுக்கெல்லாம் மருந்து அடிச்சுட்டு வருவீங்களா, சரியா 3 மாசத்துக்கு அப்புறமா 4 டன் எடுக்கலாம். 4 டன்னு, அதாவது 3 மாசம் முடிஞ்சதும், இப்போ ஏப்ரல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 டன்ல இருந்து 5 டன் வரை 2வது பறியில பறிக்கலாம். அந்த நீங்க 4 டன் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த 4 டன் எடுக்கும் போது 1 கிலோ அப்படிங்கிறது 40ல இருந்து 60 ரூபா போகுங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி பார்த்தாலும் 4000 கிலோ அப்படின்னா 4000 × 40 போட்டுக்கோங்க, எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா, வெறும் 4 மாசத்துல 2 லட்சம் ரூபா நீங்க உங்களுக்கு வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கேப் போடுறீங்க. அடுத்து 3வது பறி பறிக்கிறீங்க பாத்தீங்களா, 3வது பறி பறிக்கும் போது 8 டன் கிடைக்கும். 6ல இருந்து 8 டன் சாலிடா எடுக்கலாம். எல்லாருமே எடுக்கலாம். அதாவது சரியா பராமரிப்பு இருந்துச்சுன்னா 6ல இருந்து 8 டன் எடுக்கலாம். நீங்க 8 டன் எடுக்கும் போது நீங்களே யோசித்து பாருங்க, அந்த கருவேப்பிலை அப்படி டிமாண்டா இருக்கிற நேரத்துல 40 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கும் போன சரித்திரங்கள் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 40 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு போகும். நம்ம டயத்துக்கு நம்ம 100 ரூபாய்க்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 8 டன் எடுத்து 100 ரூபாய்க்கு போச்சுன்னா 8 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. பாருங்க, 2வது பறியில 3வது பறியில 8 லட்சம், ஃபர்ஸ்ட் பறியில மிஞ்சி போனா ஒரு 1 லட்சம் போட்டுக்கோங்க, 1 லட்சம். 2வது பறியில 3 லட்சம், 3வது பறியில 8 லட்சம்னா 11 லட்சம் அப்படி சாலிடா கிடைக்கும். சாலிடா நான் சொல்றது 3 பறிக்கு 9 லட்சம் ரூபாய் ஈஸியா எடுத்துடலாம். நீங்க வந்து வருஷத்துக்கு 4 பறி பறிக்கலாம். இன்னொரு பறி வேற எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த நீங்க ஒரு பறி எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 13 லட்சம் ரூபாய். மாசம் 1 லட்சம் ரூபாய் இந்த கருவேப்பிலை விவசாயத்துல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். அது என்ன உங்களுக்கு கஷ்டமா என்ன, தண்ணி வச்சுறது கஷ்டமா என்ன, உரம் போடுறது கஷ்டமா என்ன, நீங்க எதுவுமே அங்க போய் இப்போ சோளத்துல எல்லாம் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வாய்க்கால் பாசனம் தான் பாய்ச்ச முடியும். அதுதான் கஷ்டம். இப்ப மக்காச்சோளம் போடுறோம், வாய்க்கால் பாசனம் பாய்ச்சணும் கஷ்டம், மழைக்கு வெயிட் பண்ணணும் கஷ்டம், சொட்டு நீர், தண்ணி கம்மி, இடம் கம்மி, செலவு கம்மி, எல்லாமே கம்மி. நீங்க உரம் போடணும்னா நீங்க இப்ப மக்காச்சோளம் மாதிரி வெளியில இருந்துகிட்டு செதறணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ட்ரிப்பு மூலமே உரத்தை கொடுத்துடலாம், மருந்தை கொடுத்துடலாம், எல்லாமே கொடுத்துடலாம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கருவேப்பிலை விவசாயம் பண்ணி எப்படி பொழைக்கலாம், கருவேப்பிலை விவசாயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களா, அதே மாதிரி அடுத்த விவசாயிகளுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா, அதாவது முழுக்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விவசாயிகளுக்கும் உதவி செய்யுங்க. அது மாதிரி எல்லா விதமான வீடியோக்களும் நம்ம பதிவு செய்வோம். கருவேப்பிலை போடுவோம், முருங்கை போடுவோம், சோளம் போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம், உளுந்து போடுவோம், கடலை போடுவோம். இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா விவசாயத்தை பத்தியும் ஆணி வேற அக்கு வேற உடைச்சு பேசுவோம். அதே மாதிரி எதுல லாபம் வருது, லாபம் வந்துச்சுன்னா லாபம் வருது, லாபம் வரலன்னா லாபம் வரலன்னு தான் சொல்ல போறோம். சரிங்களா, இப்ப நீங்க மக்காச்சோளம் போட்டோம், 35 குண்டால் எடுக்க முடியாதுன்னு நீங்க 4 பேர் கமெண்ட் பண்ணீங்க, அதை உடைச்சோம். அப்புறமா இப்ப சோளத்தை போட்டுக்கிறோம், சோளத்தையும் நான் முடியும் போது எடுத்து காட்டுவேன். அதுக்கப்புறம் உளுந்து முன்னாடியே போட்டுக்கிறோம், உளுந்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். எல்லா விவசாயத்தை பத்தி பேசணும்னா நம்ம தெளிவா தான் பேசுவோம். சும்மா அடுத்தவங்கள மாதிரி பேசிட்டு போறவங்க நம்ம கிடையாது. நீங்க எப்போதும் இப்ப எனக்கு கருவேப்பிலை செடி தேவைப்படுது, இல்ல ஏதோ ஒரு விதை தேவைப்படுது, ஏதோ ஒரு செடி தேவைப்படுது, ஏதோ ஒரு மரம் கூட தேவைப்படுது, என்னது கேட்டாலும் நம்மளால டெலிவரி பண்ண முடியும். தமிழ்நாடு முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் நம்மளால டெலிவரி பண்ண முடியும்.
அதாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, குறைந்த முதலீடு, குறைந்த ஏக்கர், 1 ஏக்கர் இருக்கு, 2 ஏக்கர் இருக்குன்னு எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அரசாங்க மானியம் இருக்கு. ஒருவேளை எனக்கு 1 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஏக்கர் இருக்கு, ஆனா அதுல வந்து தண்ணி இல்ல, கிணறு இல்ல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏதாவது போர் போடுங்க. போர்ல வந்து நீங்க இப்போ பக்கத்துல வந்து லைன் கொடுக்கணும், அவன் லைன் கொடுக்கணும், இவன் லைன் கொடுக்கணும், அப்ப லைன் கொடுத்தா தான் நம்ம கரண்ட் வரும், அப்படிலாம் கிடையாது. நீங்க சோலார் மூலமே போட்டுக்கலாம். அந்த சோலாருமே மானியத்துல கொடுக்குறாங்க, அதையும் நீங்க சிந்திச்சுக்கணும். சரிங்களா? மானியத்துல பாருங்க, சோலார் மானியம், சொட்டு நீர் மானியம், அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிஞ்சி போனா, அதாவது கருவேப்பிலை விவசாயம் பண்ணி எப்படி பொழைக்கலாம், எப்படி பொழைச்சு நம்ம வீட்டையும் குடும்பத்தையும் முன்னேற்றலாம். நம்ம குடும்பம் முன்னேறிச்சுன்னா நம்ம ஊரு முன்னேறின மாதிரி, நம்ம ஊரு முன்னேறிச்சுன்னா நம்ம நாடு முன்னேறின மாதிரி, நம்ம நாடு முன்னேறிச்சுன்னா உலகமே முன்னேறின மாதிரி. அதை தெரிஞ்சுக்கோங்க. தயவு கூர்ந்து யாருக்கும் தெரியாத விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். வேற விவசாயம் மாதிரி இந்த விவசாயத்தை வந்து செடிகள் கம்மியா தான் வைக்க முடியும் 1 ஏக்கருக்கு, அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். 1.5க்கு 2.5 குழி எடுக்கிறோம். அதாவது 1.5க்கு 2.5 தான் அடியில தான் நம்ம கருவேப்பிலை செடியை நம்ம வைக்கிறோம். மிஞ்சி போனா ஒரு ஏக்கருக்கு 8500 கண்ணு வைக்கலாம். அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு 8500 கண்ணு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் இதுல கிடைக்கும். அந்த 12 லட்சம் ரூபாயில நீங்க மாசம் 1 லட்சம்னு பிரிச்சா கூட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, வருமானம் இருக்குது. அந்த வருமானத்துல நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு, 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு அப்படின்னு பார்த்தாலுமே, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மட்டும் லாபம் மட்டும் கிடைக்கும் இந்த கருவேப்பிலை விவசாயம் பண்றது மூலியமா. நீங்க வந்து தெரியாத விஷயங்களை கேளுங்க. அதே மாதிரி தரிசு நிலங்களா போடாதீங்க. ஏன்னா ஒரு காலத்துல விவசாயம் பண்றதுக்கு ஆளு அதிகமா இருந்துச்சு, விவசாயம் செஞ்சாங்க. இப்போ உள்ள காலத்துல விவசாயம் செய்யறதுக்கு ஆளு கிடையாது. முன்னாடி மாதிரி இப்ப விவசாயிகள் கிடையாது. அந்த மாதிரி விவசாயம் ஒருத்தர் புதுசா வந்தா கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏதோ 100ல ஒரு 10 பேரோ 20 பேரோ தான் சொல்லி கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் பொறாம பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. பொறாம பிடிச்சிக்கின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காம நம்ம செடியை பார்த்து அவனுக்கு வந்துடும், அவன் வந்துருச்சுன்னா அவன் குடும்பத்தை ரன் பண்ணிடுவான், அவன் பணக்காரன் ஆயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு அதையும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி படிச்ச இளைஞர்கள் வாரான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி செடி வைக்கணும்பா, இப்படி வச்சேன்னா இப்படி வரும்பான்னு சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் அது கருதாகுது பாத்தீங்களா? இந்த கருதாகும் போது அதை வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க, போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டாங்க. எனக்கு நடந்திருக்கு இதேதான். இதே எப்ப நடந்துச்சு தெரியுமா? 2021ல நடந்துச்சு. அந்த நான் சொன்னது மாதிரிதான் 2021ல ஒரு ஃபீல்டுக்கு போறோம், அவங்க தேவையற்ற பதிவுகள் பண்றாங்க, அதை வந்து நம்ம உடைக்கணும்னு 3 வருஷம் கஷ்டப்படுதோம். அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு தான் விவசாயத்தை பத்தி தெரிஞ்ச அளவு நம்ம விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம ஆணி வேற அக்கு வேற உடைச்சு பேசுவோம். இந்த மருந்து இவ்வளவுதான் அப்படிங்கிறத தெளிவா பேசுவோம். இப்பவும் நான் சொல்லியிருக்கேன், 250 ரூபானா 250 ரூபா தான் மருந்து. அதுக்கு மேல எல்லாம் வாங்கி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன புழுவை நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே, நீங்க அந்த லெவல்லே போனாலே புழுங்கிறது செத்துரும். சரிங்களா? புழுங்கிறது வராது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சும்மா நான் டைரக்டா 1500க்கும் 2000க்கும் மருந்து அடிப்பானா, நீங்க மருந்து உங்க விலையத்தான் அதிகரிச்சுடணும். விவசாயிகளை வயிற்றடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க கூட இருக்கிறவனு வயிற்றில் அடிப்பான், உங்களுக்கு தெரிஞ்சவனும் வயிற்றில் அடிப்பான், உங்க பக்கத்து பிச்சைக்காரனும் வயிற்றுல அடிப்பான், கடைக்காரங்களும் வயிற்றுல அடிப்பாங்க, அடுத்து வியாபாரியும் வயிற்றுல அடிப்பாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நல்லவன், அதுதானே மெயின். உங்களுக்கு சரியான இப்ப 150 ரூபா விலைனா 150 ரூபா கொடுக்குறவன் தான் நல்லவன். 150 ரூபா மருந்த 250 ரூபா கொடுக்குறவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், விவசாயம் அப்படின்னாலே நம்ம போய் ஒரு கடத்துக்கு வாங்கிட்டு வரோம். இப்போ ஒரு மருந்து வாங்குறோம், உரம் வாங்குறோம், விதை வாங்குறோம்னா, இப்ப நம்ம விதை வாங்குவோம், அடுத்து மருந்து வாங்குவோம், அடுத்து அவங்ககிட்டயே போடணும். அதுக்கப்புறம் அவங்க வர்ற ரூபாய நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு ரூபாய்க்கு உரம் வாங்கியிருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே கொடுக்குறாங்க. அந்த முழுமையான கணக்கு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சட்டிக்கலப்பை அடிக்கிறோம். நீங்க எப்படிதான் சட்டிக்கலப்பை அடிச்சாலும் 1500 ரூபா தான் ஆகும். அதுக்கப்புறம் ரொட்டவேர் வெட்டுதோம், 2 டைம் ரொட்டவேட்டர் வெட்டுதோம். அந்த ரொட்டவேட்டர் அடிக்கும் போது எப்படி பார்த்தாலும் 2500 ரூபா தான் செலவு. அதுல ஒரு 4000 ரூபா செலவாயிருச்சா? நீங்க அதுக்கப்புறம் நீங்க இயற்கை உரம், மண்புழு உரம், இயற்கை சாணம், ஆட்டு சாணம், மாட்டு சாணம்னு போட்டாலும் எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் கண்ணு வாங்குறோம், செடி வாங்குறோம் பாத்தீங்களா? ஒரு செடி 5 ரூபாய்க்கு வாங்குறோம், 8500 செடி வாங்குறோம். அதுக்கப்புறம் சொட்டு நீர் இலவசமா வந்துருது, அப்புறம் எல்லா ட்ரிப்புமே இலவசமா வந்துருது. ஏன்னா நீங்க மானியத்துல தான் வாங்க போறீங்க, இலவசமா வாங்க போறீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபாய் செலவு கண்டிப்பா ஆகத்தான் செய்யும். நீங்க 60,000 ரூபாயை நீங்க பார்க்காம செலவு பண்ணிட்டீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் வீதம் 12 மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய் ஈஸியா அந்த கருவேப்பிலை விவசாயத்துல இருந்து பெற்றுக்கலாம்.